இருந்து பேரூர் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியை அப்படியே பார்த்துட்டு வரலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துடலாங்க. ஒரு 7 காஞ்சிபுரம் 6 இந்த வழியை இந்த பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் பாலத்துக்கு மேலே போகிறோம். பாலமெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கண்ணா. இந்த பாலத்து மேலே போகுது வரும். பாலம் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க, ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நான் குறைந்த இந்த வேணும். இதே மாதிரி அவனாசி பாலமும் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா நல்ல சௌகரியம் போயிடும். கோயம்புத்தூர் சுற்றி வர மேலே பாலம் கட்டிட்டாங்க. எல்லா பாலமும் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் போக்குவரத்து கம்மியாகிக்கு. இன்னைக்கு இந்த வண்டியில் தான் வேலைங்க. எப்போ வந்தோம்னாலும் இந்த பாலத்துக்கு கீழே போவாங்க. இன்னைக்கு பாலத்துக்கு மேலே. இந்த பாலத்தில் நாம் போய் அந்த சுங்கம்ங்கிற இடத்துல போய் நம்ம கீழே இறங்கிக்குவோங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த குளமெல்லாம் வருங்க. அந்த வழியில் போய் கீழே இறங்கிக்குவோம். இந்த ஏரியா ஃபுல்லாமே கட்டடமாகி போச்சு. ரொம்ப பெரிய டவுன் கோயம்புத்தூர். இந்த பாலம் ஒரே ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கே போய் இந்த ஜிஹெச் பக்கமும் போய் கீழே இறங்குங்க. வீடு பெருசு போட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். சக்கரவர்த்தி டவர்ஸ். அந்த அங்கே ஒரு பெருசாக கட்டடம் தெரியுது மணிப்பா. அங்கே ஒரு கட்டடம் தெரியுதுல. அது நம்ம பல்லடத்து அந்த இதிலிருந்து வந்தோம்னா அந்த கட்டடம் தெரியுமில்ல, பைபாஸில் வரும்போது. என்ன இந்த லைனில் ஒன்றும் பெரிய ஆஸ்பத்திரிகள்லாம் ஒன்றும் இல்லையானா இருக்கு, நம்மளுக்கு தெரியலையா இருக்குது. என்ன அங்கே போர்டுக்கு வரும், லிவர் குடல் கல்லீரல் மையம். அந்த காரில் அடி பம்பர் பூரா எல்லாம் பிடிக்கிட்டு வந்துருச்சு. அப்படியே ஓட்டிட்டு போகிறான். இந்த பாலம் 6-6 கிலோமீட்டர் வருங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். நாம் இந்த இடத்துல கீழே இறங்க போகிறோம். நாம் எப்போ வந்தோம்னாலும் அந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா, அந்த சுங்கம் வழி அப்படி தான் வருவாங்க. நீங்கள் போன அந்த 2-3 வீடியோ முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க. கீழே உக்கட குளத்தை காட்டுறதுக்கு அந்த வீடியோவில் காட்டியிருப்பாங்க. அந்த ரோடு வழியே வந்தோம்னா இந்த பாலம் மேலே வருது பார்த்தீங்களா. இதில் இந்த இடத்துல மேலே ஏற முடியாது, ஆனால் கீழே இறங்குறது இறங்கிக்கலாம். ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துக்கலாம். அந்த ராமநாதபுரம் இதுகளெல்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துட முடியும். கோயம்புத்தூருக்குள்ளே எனக்கு பிடிச்சது இந்த குளத்தை ஜம்முன்னு வச்சுருக்காங்க. எப்படி ஒரு பார்க் மாதிரி பண்ணி விட்டாங்க. இப்படி வெய்ய நேரத்துக்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு சின்ன ஒரு நாயம் பேசிட்டு போகலாம். தண்ணி பார்த்தா பச்சை கலராக தெரியுதுங்களா. தண்ணிக்கு ஏதாச்சும் கெமிக்கலுக்கு போட்டிருப்பாங்களா, இல்லை தண்ணி அந்த கலர் இருக்குதா? பச்சை பசையாக இருக்குது. ஆனால் ஒன்றும் டிச் தண்ணியெல்லாம் அதிகமாக கலக்கிறது இல்லையா இருக்குது. பார்த்தா டிச் தண்ணிக்காரன் கலந்துச்சுன்னா கரையனா போயிரு. பரவாயில்ல, குளத்தை சுத்தமாக வச்சுருக்காங்க. பூரா இல்லை லவ் பேர்ட்ஸ். இந்த பார்க்கில் வேற பூரா இல்லை லவ்வர்ஸுக்கு பூரா வந்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. இந்த குளத்தோரத்தில் மரம் பூரா வச்சிருக்கிறக்கு. ஆனால் அது மரம் என்ன மரம்னது? தூக்குமூஞ்சி மரம், வாகை மரம். இன்னும் அரச மரம் ஆலமரமெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் ஜம்முட்டு இருக்கு. நல்ல மரம் பெருசாக இருக்கு. எல்லா பக்கம் தின்ன கட்டி விட்டாங்க. சௌரியமாக வந்துக்கிறதுக்கு.
ஜாகுவான் வாங்குது இன்னைக்கு கோயம்புத்தூரில். இல்லை எவ்வளோ செலவாச்சதான அந்த குளத்துக்கு இந்த பார்க்கு கட்டுறக்கெல்லாம். படகுக்குளம், வாழாங்குளம். இந்த தண்ணிக்குள்ள நடந்து போய் பார்க்குற மாதிரி அந்த ஒரு மேடை மாதிரி போட்டிருக்காங்க. நடந்து போய் அந்த தண்ணிக்குள்ள போய் நின்று வேடிக்கை பார்க்கலாம். நல்லா இருக்குங்க கோயம்புத்தூர் வந்து. எப்படி சொல்கிறது, எல்லா டவுனோட இங்கே கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த குளத்துக்களை வந்து. அவங்கன்னா சின்னங்கூரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கோயம்புத்தூருக்குள்ள அருமையான பார்க்கு. அப்புறம் நீர்நிலைகளில் வந்து அந்த அளவுக்கு பாதுகாத்துட்டு வராங்க. தண்ணி பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் டவுனுக்குள்ளே. ரயில் போகுது. அந்த ஒரே குளமே தாங்க, அந்த ஒரு குளமே அப்படி பிட்டு இடையில அந்த ரோடு வரதுனால அப்படி இருக்குது. இல்லாட்டி அது இந்தியாவில் ஒரே குளமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடையில ரோடு போடாமல் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி அந்த தெரியுது பார்த்தீங்களா, மருத்துவக் கல்லூரி. நீ வந்து நம்ம உக்கடத்துக்கு பக்கமாக வந்துட்டோங்க. அன்னைக்கும் உக்கடத்தவே தான் காட்டினேன், இன்னைக்கும் உக்கடத்தவே காட்டுறேன்னு நினைக்க வேண்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வேலை அப்படி ஆகி போச்சு. இன்னும் வெவ்வேறு பக்கமெல்லாம் போவாங்க, அதெல்லாம் வீடியோவில் காட்டுறேன். இன்னும் கோயம்புத்தூரில் நம்ம இன்னொரு காவாசி கூட முழுசாக சுற்றி பார்க்கலிங்க. இன்னும் எல்லா பக்கம் போவோம், அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் கூட பேசுறதுக்கு இன்னைக்கு எங்கள் ஆள் வேறு, இந்த ஆள் பாருங்க சாமி ஆடிட்டே வருது. இன்னொரு ஆள் முன்னாடி போய் கொண்டாரு, தூங்கிட்டே வந்துட்டுருக்குற. அப்படி ஏதோ ஒன்று பேசுனா கூட பரவாயில்ல, நான் ஒருத்தனே பேசிட்டு வந்துட்டுருக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று பேசுனா பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எங்கள் நான் பேசாமையே வர அப்படிங்க. மணி எத்தனையாச்சு? சாப்பிட்டு போயிடலாமா? மணி 12:45 ஆச்சு. இந்த இடத்துல வந்து இந்த பாலம் மேலே பொள்ளாச்சி போகிறது, அது வழியே மேலே ஏறிக்கலாம். நாம் வேறூர் போகிறது அப்படின்னா பாலத்தில் கீழே தான் இருக்கணும். இந்த பாலமெல்லாம் இப்போ புதுசாக கட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் கட்டி ஓப்பன் பண்ணி முட்டாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஜீவா செட் இருந்துச்சுங்க. இப்போ ஜீவா செட் இருக்குது, ஆனால் பாதி எடுத்துட்டாங்க. ஜீவா செட்டில் பாதி இல்லை. சூப்பராக இருக்குது இந்த இடம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உக்கடம் வந்தீங்கன்னா இந்த இடம் ஒரு மெயினான இடம். உக்கடம் பஸ் ஸ்டாண்டுங்கிறதுங்க கோயம்புத்தூருக்குள்ளே. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு ஒன்று, இந்த உக்கடம் பஸ் ஸ்டாண்டு ரெண்டு பெருசு. அப்புறம் அதுவும் சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டுக்கு நிறையா இருக்குது. இந்த ரெண்டும் மெயினான பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த பாலத்தில் வந்து குழம்பு போயிடணும் கொஞ்சம். இது பழக்கமாக வரைக்கும் ஏமாற்றி போடும். அந்த பொள்ளாச்சி போகிறதும் அந்த பாலத்தையும் மேலே ஏறிடணுங்க. அங்கே ஏறி அந்த ரவுண்டான ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னாவே அப்படியே உள்ளே வந்துக்கு மேலே அங்கே போய் வருது பார்த்தீங்களா. இதோ அந்த மேலே லாரிக்கெல்லாம் போது வருங்க, அது வந்து பொள்ளாச்சி போகிற ரோடு. நாம் அதை சரியாக கவனிக்காம விட்டோம்னா அப்புறம் கீழே வந்துடணும். அப்புறம் கீழே வந்து நீ அங்கே போய் போயிட்டு மேலே ஏறணும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பொள்ளாச்சி நல்லா போக்குவரத்து நேரத்துக்கு. இதோ நான்மோ சிங்கம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கோயம்புத்தூருக்குள்ளே இப்போ புதுசாக வச்சதுங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு மெயினான அடையாளம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குளம் தெரியுது வருங்க. இந்த குளம், அந்த குளத்துலேயும் பார்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் போனோம்னா சுங்கம், நேராக போனோம்னா ஈச்சனரின்னு போட்டிருக்குதுங்களா. ஈச்சனரி அந்த விநாயகர் கோயில் ஒன்று எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய விநாயகர் கோயில். அது வழியே போகும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதை காட்டுறாங்க. கிராமரான்னு போக்குவரத்துக்கு தான் டவுனுக்குள்ளே. வண்டி வாகனம் ஓட்டுறதையே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டுங்க.
அந்த இடம் தெரியுதுங்க, அந்த பஸ் எல்லாம் நிற்க பாருங்க, அதுதான் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு. என்னப்பா மாடா? மாடு உழவு ஓட்டுற மாதிரி செலவு வச்சுருக்காங்க. ஒருத்தர் விதைச்சிட்டே போகிறாங்க. ஐயனமா மாடுமும் உழவு ஓட்டி விதைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சிலையில் தான் பார்த்துக்க முடியும், நேரடி நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. நாங்களாம் கிராமத்துக்காரர் நாங்களே பார்க்க முடியறதில்ல. டவுனுக்காரர் நீங்கள் எங்கே பார்ப்பீங்க? ஏதோ 1-2 மாட்டோளவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் இல்லைங்க, எல்லாமே தேட்டர் அளவு தான். உக்கடம் குளம் வந்தாச்சுங்க. இருக்கிறதுலேயே இந்த குளம் வந்து டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருப்பாங்க. குறிச்சி குளம் ஓரளவுக்கு வேலை செஞ்சுருக்குறாங்க. இப்போது பொழுதுபோக்கு கோயம்புத்தூர் கொடுக்குற மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குதுங்க. வஉசி பூங்கா இருந்துச்சு, அதை வேணால் காலி பண்ணிட்டாங்களா தெரியுதுங்க. அது இப்போ இருக்குதா என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஐ லவ் கோவின்றது வருது, நல்லா இருக்குது இந்த இடமெல்லாம். வந்தால் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த குளத்தை அப்படியே வேடிக்கை விட்டு காலையில் டைமெல்லாம் நல்லாவே இருக்குங்க. மற்ற அப்படியே குளத்தோரத்துலேயே வாக்கிங் போகிறவங்களும் நிறைய போயிட்டுருப்பாங்க. அப்புறம் இருந்தாலும் மீன் மார்க்கெட் இருந்துச்சு, மீன் மார்க்கெட்டை வேணால் இப்போ காலி பண்ணிட்டாங்க இருக்குது. மெயின் மார்க்கெட் இல்லை, அது எங்கே மாற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது ஊரப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இந்த குளத்துக்கு பூராமல் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த குளத்துக்குள்ளே தண்ணி கம்மியாக இருந்தப்பெல்லாம் வேலை செஞ்சுருக்குறேங்க. அந்த குளத்தில் அந்த கடைசியிலலாம் போர் இருக்குது, அந்த போர்லாம் மோட்டர் ரிப்பேர் ஆகி வந்து வேலை செஞ்சேங்க. தண்ணி நல்லா வழியாக வலிக்குதுங்க, மேற்க நல்லா மழையாக இருக்குது. இப்போ புதுசாக தண்ணி வந்திருக்க மாட்டேருக்குது பார்த்தா. ஏன் மணி தண்ணி புதுசாக வந்திருக்க மாட்டேருக்குது. தண்ணி சிவப்பு கலராக இருக்குல்ல. இந்த வீடியோவில் விளையாடுற புள்ள பார்த்தான்னா கூட்டிகிட்டு போய் காட்டப்பா அப்படிங்கிறது. நாங்கள் அங்கே அவ்வளோ தூரம் எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறது, வேலைக்கே போகிறேன்னா நான் போய் பார்க்குறோம். ஒரு நாளைக்கு போனாக்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறது அப்படிங்கிறது. நீங்கள் மட்டும் டெய்லியும் ஊர் சுற்றி பார்த்துக்கிறீங்களா அப்படிங்குவா. இடமெல்லாம் நிறைய டிசைன் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் பம்பு, பழைய காலத்து ரேடியா, டெலிஃபோனு, அவ்வளோதான். பெரிய குளம் லேக் முடிஞ்சது. இப்போ நம்ம பெரிய குளம் லேக் பார்த்தாங்கல்ல, பெரிய குளம், அதிலிருந்து இந்த ரோடு வந்து நம்மளுக்கு பேரூர் போகிற ரோடுங்க. பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு அந்த சிறுவாணி ஈசா இப்படி போகிறக்கெல்லாம் இந்த வழி தான் போகணுங்க. நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு பக்கமாக வந்தாச்சு. நீ அடுத்த வீடியோவில் இன்னும் போகக்கூடிய இடங்களெல்லாம் காட்டிகிட்டு வர்றேங்க. இப்போ நம்ம கரெக்டாக செல்வபுரம் மெயின் ரோடு வந்திருக்குறோங்க. இந்த இடத்துலையும் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துலையும் எல்லாம் வேலை செஞ்சுருக்குறாங்க. மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி இதெல்லாம் அந்த ஹவுசிங் போர்டு மாதிரிங்க. பரவாயில்ல, டிரைவர் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓடுறாரு. லோடு வண்டியாக இருந்தாலும் சீட் பெல்ட் போட்டுருக்காரு. அதை பார்த்துவாங்க. அது வரும் குளம், அந்த செல்வபுரம் குளம், இந்த குளத்தில் வரும் தண்ணி வழியே போய் நம்பி கடை போயிட்டு இருக்குது. அப்போ பார்த்தா மேற்க நல்ல மழையாக இருக்குது. நம்ம இங்கே தான் மழையில் ஏறக்குதுங்க, மேற்க நல்ல மழை பெய்ஞ்சிருக்குது. இல்லாட்டி தண்ணி இப்படி கடை போகாது. எப்பவும் ஒரு மீடியமாக தண்ணி நின்றுருக்கு, தடவை கடை போயிட்டே இருக்குது. கொக்கு வரணும், எவ்வளோ பெரிய பெரிய கொக்கு வந்திருக்கணும். அதான் நடு குளத்தில் ஒரு கொக்கு வரும், எச்சோடு கொக்கு பறந்துட்டு போகுது. சரி, நன்றி வணக்கம் சொல்லு. நன்றி வணக்கம் சொல்லு. சரிங்க, நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. மீண்டும் எங்காச்சும் ஒரு போர்வெல் ரிப்பேர் ஆகி போகும்போது அப்புறம் அதை வீடியோ எடுத்து போடுறோங்க. இப்போதைக்கு நாங்கள் செல்வபுரம் வந்தாச்சு.